ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்னைக்கு உங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, நேற்று எல்லாம் வேலையில பார்த்துருப்பீங்க. முக்கியமான வேலை இருக்கு, பெரிய வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வெட்டிங் ஃப்ராக் தான் தைக்க போறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா வந்து வெட்டிங் ஃப்ராக் வந்து தைக்கிறது இதான் வந்து முதலா நான் வந்து தைக்க போறேன். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல டிசைன்ல நல்ல வடிவா இப்படி ரெடிமேட் மாதிரியே வந்து தச்சு நாங்கள் வந்து இது வந்து வெளிநாட்டு தான் நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஒரு 8-9 சட்டை வந்து ஃப்ளவர் கேர்ளுக்கு தச்சு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக தான் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸுமே வந்து நாங்கள் இப்போ தச்சு அனுப்பிவிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் துணிகள் எல்லாமே போய் அன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்னா துணிகள் இந்த விலையை கேட்டிங்கன்னா இங்கே போயிடுவீங்க. இந்த துணியின் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4900 மீட்டர். இந்த நெட், இந்த லேஸ் நெட் 4900 இது மீட்டர். அதுதான் சில உடுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையா இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அதில் துணிகள் நம்ம வந்து எல்லாம் எடுக்கத்தான் அந்த விலையில் எல்லாமே தெரியுது. இதுதான் முதலாக நம்ம வந்து 4900 சொன்னால் ஒரு 100 ரூபா போட்டு 5000 ரூபா மீட்டர் ஒரு துணி எடுத்துருக்கேன். நான் முதல் தடவை இதுதான். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது நெட், மற்ற வந்து வெலண்டினா, மற்ற வந்து இந்த நெட், மற்ற வந்து பக்ரம் எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். மற்ற லைனிங், மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க மற்ற குடை பக்ரம் தைக்கிறதுக்கு குடை துணி மாதிரி இந்த துணியும் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். லைனிங் எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பெரிய வேலையே. பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து கொண்டுருங்க எவ்வளோ பெரிய வேலைன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நான் இப்போ என்னுடைய என்னன்னு சொல்கிறது, என்னோட சேர்ந்து தைக்கிற ஆட்கள்கிட்ட வந்து நான் வந்து கொடுக்க போறேன். முதல்ல அவங்களுக்கு பெரிய வேலை இது அவதானம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதெல்லாம் ஸ்டிக்கர்ல மூட்டினதே வந்து இது வந்து வெள்ளை துணி. அதோட வந்து அவங்க 2 பேருக்கு இப்ப சொல்லி இருக்கிற சரியான ஒரு அவதானமா இது வேலை செய்யணும். பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த லேசை வந்து வெட்டி எடுக்கணும். 2 பேரும் இந்த இதுக்குள்ள இதால் இப்படி எடுத்து ஆறுதலா பார்த்து மெதுவா நிதானமா இந்த லேஸ் இந்த பூண்டை இதுக்கு நிறைஞ்சு இப்படி வெட்டி புறம் இதுக்குள்ள கொண்டு வந்து புறம் இந்த இதை வெட்டி இப்படி வெட்டி எடுக்கணும். ஓகே, என்ன முகத்தை பிள்ளை என்ன முகத்தை பார்க்க இப்படி இருக்கு. அதான் நான் பெரிய வேலை. நான் ஆறுதலா நிதானமா செய்யுங்க. ஒரு அவசரம் இல்லை, வடிவா பார்த்து செய்யணும். சரியா? இதை வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த லேஸை வந்து நாங்க கீழே சட்டை கீழே வந்து போர்டருக்கு வைக்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட வேல் பின்னால் அப்படி இழுபட்டு வர வேலுக்குமே வந்து வைக்க போறோம். இப்போ இந்த இதில் இருக்கிற குட்டி குட்டி பூ எல்லாம் நிறைய வேலை இருக்குது. காட்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய ஒரு வெட்டிங் ஃப்ராக் தைக்கிறோம் தைக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேலையுமே வந்து நிறைய இருக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக முடிஞ்சோன்னா அதோட வடிவு வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இவங்கள்ட்ட சொல்லுவோம் என்னன்னு சொன்னால், இப்படியே வெட்டி ஃபுல் லேஸையும் வந்து எடுத்து தரணும். இந்த ஃபுல் பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் எடுத்து தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்டே கொடுப்பேன். சின்ன பூ எல்லாம் வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி தரணும். ஓகே, நான் வந்து என்ன செய்ய போறேன்டா, ஃபர்ஸ்ட்டு இந்த பக்ரத்தை தச்சு போட்டு தான் நம்ம வந்து நீளம் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க சட்டையோட நீளம். ஆனால் பக்ரம் போட்டோன்னே சட்டை வந்து கட்டியா போயிடும். என்னன்னு சொன்னால் பக்ரம் போட்டோன்னே வந்து கொஞ்சம் ஒளிஞ்சு இருந்தானே, அப்போ சட்டை வந்து கட்டி. அப்போ முதல்ல என்ன செய்ய போறேன்னு சொன்னால், நான் இந்த பக்ரத்தை தச்சு போட்டு சட்டையை நீளத்தின் அளவு எடுப்பேன். அவங்க அனுப்பியிருக்கிற சட்டையை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த எவ்வளோ நீளம் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு மிச்சத்தை தைக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை வந்து இவங்க பார்த்து ஆறுதலாக நிதானமாக வெட்டுறதுக்கு கொடுப்பேன். ஓகே சொன்னால் இப்போ வந்து நாங்கள் பக்ரம் தைச்சிருக்கிறோம். பக்ரத்தை தச்சு போட்டு நம்ம வந்து அளவெடுக்கணும்னு சொன்னால் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்ரம் வந்து நாங்கள் பக்ரத்துக்கு மேலால போடைக்கு வந்து சட்டையின் நீளம் வந்து கூடும். அப்போ அவங்களோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீளமாக நார்மலாக தான் நீளம் எடுத்துருப்பாங்க. சரி, இப்படி நீளம் எடுக்கிறதுக்கு இதே வந்து பக்ரத்துக்கு மேலால் இப்படி நீளம் பாறைக்கே வந்து சட்டையை செய்யணும்னு சொன்னால் கட்டையாக வரும். அப்போ அதனால் வந்து நாங்கள் முதல்ல பக்ரத்தை தச்சு போட்டு அளவெடுப்போம். அவங்க வந்து அளவெடுத்து தந்துருக்காங்க. ஆனால் பக்ரம் இல்லாமல் தான் அளவெடுத்து தந்துருக்காங்க. இப்போ என்ன அளவெடுப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களோட கீழ் நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 44. சரியா? இப்போ 44 அன்னைக்க அவங்க 44 எப்படி நீளம் எடுத்து தந்துருக்காங்க, சும்மா நோமலாக எடுத்து தந்துருக்காங்க. இப்படி இப்படி நோமனா தான் 44 எடுத்து தந்துருக்காங்க. சரியா?
இப்போ பாருங்க இந்த பக்கத்துக்கு மேலாக எடுக்க எவ்வளவு வருது. பக்கத்துக்கு மேலாக எடுக்க 44 தான் வருது. இல்ல எத்தனை வந்திருக்கு? 44 கீழே முட்டோம் சேசர். கீழே அவங்களோட அரேஞ்ச் தேய்றதுக்கு தான் 44 வந்திருப்பாங்க. இப்போ எவ்வளவு வந்திருக்கு கீழே தேய்ற சொன்னா? 48. 48 ஓகே. 48 வந்திருக்கு. அப்போ நாங்கள் 49 எடுப்போம். அப்படின்னா தான் எப்படின்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக கூட விட்டால் நல்லா நீட்டாக நிற்கும். ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து 4 இன்ச் வந்து கூட வருது. இப்போ நாங்கள் பக்கத்துக்கு மேலே பூடைக்க வந்து நல்லா நீட்டாக நிற்கும். ஓகே. இந்த அளவு எடுத்துகிட்டு மினிமம் நாங்கள் வச்சோம்னு சொன்னால் ஃபுல் குடவட்டையும் வெட்டுவோம். குடவட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் குடவட்டு. பழமையாக வந்து ஒரு குடவட்டு வெட்டுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிங் ஃப்ராக்குக்கு வந்து டபுள் குடவட்டு வெட்ட போகிறேன். அதை எப்படி வெட்டுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உள்ள லைனிங் வந்து நான் கட் பண்ண போகிறேன். உள்ள லைனிங்கை முதல்ல வந்து கட் பண்ணி போட்டு வந்து நெட்டை வந்து கட் பண்ணோம். நெட்டை வந்து கட் பண்ணி போட்டு என்ன செய்யப்படும்னு சொன்னால் இப்போ வந்து மற்ற இன்னொரு பிள்ளை தைக்கிற பிள்ளையும் எங்களோட கடையில் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ அவங்கள டைம் வந்து கொடுப்போம். என்னென்னு சொன்னால் அப்படியே நெட்டை சுற்றி கீழே வந்து அந்த லேஸை வந்து ஒட்டி கொண்டு விறக்கணும். அப்போ முதல்ல வந்து லைனிங்கை கட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து நெட்டை கட் பண்ணுவோம் லைனிங்கை வச்சு. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு இப்போ வந்து நாங்கள் குடவட்டு வந்து வளமையாக வெட்டுற மாதிரி வெட்டிட்டு சொன்னால் பாருங்கள் அவங்க நீளத்துக்கு வெட்டி டபுள் குடவட்டு தானே. அப்போ இடுப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரும். டபுள் குடவட்டு வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த குடவட்டை வெட்டி இருக்கிறேன் தானே டபுள் குடவட்டை செய்யப்படுறோம்னு சொன்னால் நடுவால் வந்து கட் பண்ண போகிறேன். வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் குடவட்டை நாங்கள் பொறுத்தேக்க வந்து இந்த பொறுத்த வடுத்த வந்துச்சியானா நடுவில் வந்து எப்படி இருக்கும் அரியணை மேலே இருக்கும். அப்போ நாங்கள் வந்து இப்போ 2 வெட்டி போட்டு அந்த குடவட்டுக்கு பின்னால் 2 சைட்லேயும் வச்சோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. அதனால என்ன செய்ய போகிறோம் இன்னொரு குடவட்டம் இருக்குல்ல அந்த வட்ட குடவட்டு அதெல்லாம் கஷ்டம். அது சின்ன பிள்ளைகளுக்கு வெட்டைக்க குடவட்டு ஜாயிண்ட் இல்லாமல் வரும். சின்னம் தானே பெருசு வெட்டைக்க வராது. அப்படி அது துணி அவ்வளோ மேலே தான் வரும். அப்புறம் சரிக்கு சமன் பிடிச்சிட்டு வாங்க தனுசுவா. ஸ்டார்ட்டில் வாங்கிக்க அந்த 400 கத்திரிக்கோள் வாங்கியிருப்பா. இப்போ பெரிய டெய்லர் தானே. இப்போ பெரிய டெய்லர் ஆகிட்ட மாதிரி அப்போ பழகினது. சரி அதை வந்து இப்போ 2 வட்டம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சார் இதை 2 கட் பண்ணிட்டேன். இது என்ன செய்யப்படும்னு சொன்னால் ஜாயின் பண்ண ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு 2 சைட்டையும் ஓலை போட்டு அப்படி பண்ணிட்டால் வைப்பேன். இதே அளவுக்கு என்ன செய்யப்படும் அதுக்கு முதல்ல நெட்டை வெட்டணும். ஓகே. நெட்டை கட் பண்ணி எங்கே போயிட்டு போண்டு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் அதை லைனிங் வெட்டிட்டு இருந்தோம். இப்போ லைனிங்கை வச்சே வந்து இந்த நெட்டை வந்து கட் பண்ண போகிறோம். நெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தட்டு வர மாதிரின்னு சொல்கிறது. 1 மேலே அதுக்கு கீழே ஒன்று அதுக்கு கீழே ஒன்று வர மாதிரி 3மே வந்து டபுள் குடவட்டாக வரும். ஓகே. இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இந்த நெட்டையுமே வந்து குடவட்டா வந்து வெட்டிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன செய்யப்போம் இதை 2 வெட்டிட்டு இதை வந்து என்ன செய்யப்போம் சொன்னால் ஓன்லைமே வந்து பொருத்தி போட்டு நாங்கள் வந்து கீழே என்ன செய்யணுமோ அதில் வந்து செய்வோம். இப்போ வந்து என்ன செய்யப்போம் 2 வெட்டி போட்டு பொருத்துவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வெட்டின துணி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். 3 துணி ஜாயின் பண்ண வேண்டிய கிடக்கு மற்றையும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ என்ன செய்யப்போம்னு சொன்னால் தச்சை வந்து நான் வந்து ஓலை போட போகிறேன். ஓகே 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 ஓகேயா ஓகே இல்லையா ஓகே இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் அந்த சட்டையை வந்து இப்போ தைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய என்ன சொல்கிறது டெய்லரிங் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக வந்து இதை வெட்டி தந்துருக்காங்க. லேஸை வந்து இப்படி பிடிம்பாக வந்து எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி தந்துருக்காங்க. இப்போ இது என்ன செய்யப்படும் சொன்னால் இது வந்து மேற்குடவட்டுலாம் உங்களுக்கு காட்டி இருப்பேன்னு வந்து 1 குடவட்டு 2 குடவட்டாக வெட்டி அதை வந்து பொருத்தி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை என்ன செய்யப்படும் சொன்னால் இதோட வச்சு ஒட்ட போகிறோம். இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இந்த இப்படிதான் இதை இப்படியே வச்சு செட் பண்ணி கீழே ஃபுல்லாக வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் அப்படியே ஒட்டி கொண்டு போக போகிறோம். அப்படியே நீட்டாக செட் பண்ணிவிட்டு
இப்படித்தான் வந்து இந்த லேசர் பிரிம்பா எடுத்துருக்கேன். இதை வந்து நாங்கள் ஒட்டுவோம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒட்டி தள்ளிடுவோம். வருவாங்க என்ன கழிச்சுவா மற்றது கீழையும் சேர்த்து தான் ஒட்டுப்படும். மற்றது வந்து இந்த நெட்டுகளில் இந்த குளூ பற்றக்கூடாது. சரி கீழே ஏதாவது வச்சு தான் ஒட்டணும். ஓகே இதை வந்து நாங்கள் இப்படியே ஒட்டுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ராக் வந்து நாங்கள் மேல் பக்கம் வந்து தச்சிட்டோம். பார்த்தீங்களா வந்து கப் வச்சு மேல் பக்கம் வந்து இப்போ தச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே வந்து நெட் இப்படி வரும். மேலே நெட் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து வெட்டிங் ஃப்ராக்களுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுறது வரும். அதில் இது வந்து வச்சு தச்சிருக்கிறேன். பின்னுக்கு இது ஃபுல்லாக வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால் இப்போ பூவை வந்து ஒட்ட போகிறோம். இதில் பாருங்கள் பூ சைட்டில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி கீழே வச்சுக்க செட் பண்ணி போட்டு என்னென்ன டிசைனுக்கு வச்சு ஒட்டலாம்னு சொல்லி செட் பண்ணி போட்டுங்க. இந்த கழுத்துன்ற ஷேப்புக்கு வந்து செட் பண்ண போகிறேன். இப்படித்தான் ஒட்டுற ஒரு பிளான் உண்டு. இந்த கழுத்தோட ஷேப்புக்கு வந்து பூவை வச்சு விட்டுட்டு மிச்சம் எல்லாம் இதுக்குள்ளே பெரிய பூவா சின்ன பூவா அப்படி எல்லாம் வச்சு 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 செட் பண்ணி ஒட்டணும். இப்படி ஃபுல்லாகவே வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஒட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையும் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டுறதை வந்து காட்டிலாம் போயிட்டு சரியான வேலையண்டபடியாக காட்டிலாம் போயிட்டு தான் கை வந்து இப்படி வரும். இதுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு இதை காட்டி இந்த லேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைனிங் ஒன்று இருக்குது இந்த லேஸில். ஆனால் இந்த சைனிங்கை விட ஒரு ரிச் லுக் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் வந்து இந்த பேர்ல் வச்சுருக்குறோம். இந்த பேர்ல் வந்து நான் வச்சபடியாக வந்து இன்னுமே வந்து நார்மலையும் விட ஒரு ஒரு நல்ல ஒரு லுக் கொண்டு கொடுக்கும். இது பார்த்தீங்களா ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்படி இதே மாதிரி தான் இப்போ கைக்கு வந்து ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி இப்போ ஃபுல்லாகவே வந்து என்னோட பொடிக்கு வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பூள்ளி எல்லாம் வந்து நாங்கள் பேர்ல் வைக்க போகிறோம். குட்டி குட்டி பேர்ல் வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். மற்ற கீழே வந்து ஒட்டி முடிஞ்சது உங்களுக்கு அதையும் வந்து நாங்கள் காட்டேன். இப்போ வந்து இதை நாங்கள் செட் பண்ணி ஒட்டுவோம். ஒட்டி போட்டு தைப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த நெட் வந்து கீழே எல்லாமே வந்து நாங்கள் ஒட்டி முடிஞ்சுது. பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மேலே வந்து இடுப்புக்கு வந்து நாங்கள் ஒரு டிசைன் போட்டுறோம். இந்த மேலே வந்து இப்போ பெரிய பூ எல்லாம் இது வந்து தையல் இடவழிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வேறு வேறையாக பூ எல்லாம் வந்து சின்ன பூ பெரிய பூ கொடி வேறையாக இப்படி எல்லாம் வேறையாக வட்டி தந்திருக்காங்க. இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இப்படி ஒவ்வொன்றுக்கும் கூறாக அப்படி வந்து ஒட்ட போகிறோம். பாருங்கள் இப்போ வந்து மேலே பூ வந்து ஒட்டி வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரியே இங்கே வந்து நடுவில் இப்படி வரும் வரைக்க அந்த சட்டை வந்து ஒரு வடிவாக இருக்குது. ஓகே இப்போ இதைத்தான் வந்து இப்போ நான் ஒட்டி கொண்டிருக்கிறேன். இதை ஒட்டி முடியும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் தச்சு ஒட்டி எல்லாமே நீட்டாக ஒர்க் முடிஞ்சுது. பார்த்தீங்களா முன்பக்கம் இது பின் பக்கம். ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்து கை வச்சு தைக்க போகிறேன். கை வந்து டிசைன் எல்லாம் வச்சு எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருக்குறேன். ஓகே அந்த கையை வச்சு தைக்கலாம். கையை வந்து சென்டரில் வச்சு
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை இப்படியே வச்சு தைச்சிட்டேன். ஓகே இனியும் செய்யணும்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி தைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை தைச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் கையை பொருத்தி போட்டு நாங்கள் கீழே தைப்போம். அதுக்கு வந்து கையின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள 9.4. இதே மாதிரி மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வெள்ளை கவுனை வந்து நாங்கள் இதெல்லாம் மேலையும் கீழையும் எல்லாம் தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வெள்ளை கவுன் ஒன்று தான் தைச்சிட்டுப்பா. நான் 100 சட்டை மாற்றி வந்துருப்பேன் இந்த வீடியோவில். சரி ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாறி 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 தைச்சி கொண்டிருக்கோம். இந்த கவுனை வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே அடியாக தைச்சி முடிக்கல, அப்படியே மாறி மாறி தைச்சி கொண்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதோட வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே இதை பாருங்க, எல்லாம் வடிவாக ஒட்டி நீட்டாக எல்லாமே செய்துட்டேன். இதை வந்து இப்போ வந்து இதோட வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். வளமையாக மற்ற ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து ஜாயின் பண்ணுவோம். மார்க் கொண்டு போடுவோம். சென்டர் மார்க் வெள்ளை ஜொலிக்குதா நல்ல வெள்ளை. இந்த ஃபினிஷிங் தான் எப்படி வருமானு சொல்லி பாருங்க. போட்டு காட்டணுமா இல்லைண்ணா? ரொம்ப கையான விட்டாவா ஒரு போட்டு காட்டணுமா? போட்டு தான் காட்டணும். எங்கட அக்காங்கடா 4 பேர் இருக்கு நம்மகிட்ட. ஆட அவையில போட்டு தான் காட்டணும். ஓகே இதை மார்க் போட்டாச்சு. அதே மாதிரி இதுலேயுமே வந்து சென்டர் மார்க் போட்டுட்டு கூடுதலாக நான் இந்த பெரிய சட்டையில் தைக்க வந்து துண்டு பின் பாவிக்கிறேன். நான் என்னன்னு சொன்னால் வடிவா நீட்டாக ஒரு இடத்துல தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி சென்டருக்கு வந்து குண்டூசில் அடிப்பேன். அதே மாதிரி இந்த அளவுகளுக்கு வந்து குண்டு ஊசி அடிச்சுட்டு அப்படியெல்லாம் தச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இந்த இடுப்பை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணி அப்படியே நான் வந்து ஓலக்கு மடிச்சிட்டேன். இனி வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சிப் தைக்க போகிறேன். சிப்பை தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வந்து வெட்டிங் ஃப்ராக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். உண்மையாக வந்து எவ்வளவோ கஷ்டப்படும். என்னன்னு சொல்கிறது, இவ்வளவு சட்டை தைச்சிருக்கோம். ஆனால் இந்த சட்டைக்கு வந்து நாங்கள் 100க்கு ஒரு 200-300 வீதம் கூட ஒர்க் பண்ணி வந்து இந்த வேலையை வந்து முடிச்சிருக்கிறோம். இவ்வளோ நாள் செய்த வேலையை வந்து இந்த கவுன் மட்டும்தான். அவ்வளோ ஒரு பெரிய வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பிளேனாக நெட் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி லேஸ் வாங்கி அதை கட் பண்ணி ஒவ்வொன்றா கட் பண்ணி வச்சு தச்சு சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங். அது மட்டும் இல்லாமல் சில பல வேலையில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வேறு செய்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன்னு காட்டான். இப்போ வந்து அந்த சட்டையை காட்டுட்டா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நான் டம்மிக்கு ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு இதோட வேலைகள் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு. எக்ஸ்ட்ரா சில பல வேலைகள் செஞ்சுருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? இது முன்னுக்கு, இது பின்னுக்கு. சட்டையை வந்து சரியான கொஞ்சம் பாரம் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து லைனிங்குகள் வந்து அப்படி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து டபுள் குடவட்டு. லைனிங்லேருந்து உள்ளுக்கு லைனிங் சரி நெட் சரி எல்லாமே வந்து டபுள் குடவட்டு. ஓகே இதை வந்து நாங்கள் டம்மிக்கு போட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து நாங்கள் டம்மிக்கு போட்டுட்டோம். பாப்போம் இந்த உடுப்பை பாருங்கள்.
பார்த்தீங்களா ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வடிவாக காட்டுங்க சேசம், சுற்றி காட்டணும். நாங்கள் தச்ச வடிவாக சுற்றி காட்டுங்க. இதுக்கு வந்து என்னென்ன நாங்கள் செய்தாங்கன்னு சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இவங்க இந்த டம்மி வந்து மீடியம் சைஸ், அவங்களோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. அப்போ நாங்கள் வந்து சைட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து டம்மிக்கு ஏற்ற மாதிரி 2 குண்டு பின் அடித்து வச்சுருக்குறோம். இந்த பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படி இருக்காது, இது வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். சரி, அவங்களோட உடம்புக்கு வந்து கொஞ்சம் இப்படி அகண்டிருக்கும். கேட்க வந்து என்ன நடக்கும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க நல்ல வடிவாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குது கை, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். பேக்கு அப்படியே ஃபுல்லாக கீழே லேஸ். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த கவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், இந்த லேஸ் எல்லாமே வந்து வேறையாக கட் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லாமே ஒட்டினது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேஸ் எல்லாமே வந்து வேறையாக கட் பண்ணி இதில் இருக்கிற பூ எல்லாமே ஒண்டொண்டாக கட் பண்ணி தான் வந்து நாங்கள் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டி இந்த ஒர்க் எல்லாம் உங்களுக்கு தெரியும், வீடியோவில் காட்டியிருப்பேன். நல்லா நீட்டாக வழியாக ஒட்டி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருப்பேன் தானே. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வாங்க பேசும். இந்த லேஸ் வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மெட்டீரியல். பாருங்கள், இதில் வந்து இந்த பேர்ல் ஒன்றுமே இல்லை, தனியாக இதுதான் மெட்டீரியல். முன்னுக்கு கைக்கு இந்த பாருங்கள், கைக்கு அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு கடுங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒவ்வொரு பூவுக்கும் எல்லா பூவுக்குமே வந்து நாங்கள் இந்த சின்ன பேர்ல் வந்து வச்சுருக்குறோம். முழுக்கு அப்படியே முன்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக இந்த பேர்ல் வந்து ஒண்டொண்டா ஒட்டி வச்சுருக்குறோம். அது வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கணும்ன்றதுக்காக வந்து ஓகே ஒயிட் கலர் பேர்ல் தான், ஆனால் வந்து இந்த பேர்ல் வச்சோன்னே வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு சூப்பர் லுக் கொண்டு கொடுக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மினக்கட்டாலும் பரவாயில்ல, வந்து ஒரு வெட்டிங்குக்கு போடைக்கு வந்து சட்டையை பார்த்தோன்னா ஒரு வான்ற ஒரு ஃபீல் வரணுமன்றதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக வந்து முன்னுக்கு முடிச்சிருக்கோம். பின்னுக்கு வந்து ஒட்ட போகிறேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கேமராமேன் வந்து வடிவாக ஷூட் பண்ணணுமன்றதுக்காக தான் இந்த சட்டையை வந்து நாங்கள் இந்த பேர்ல் ஒட்டாமல் வந்து இந்த முன்னுக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து மிச்சமெல்லாம் காட்டியிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பின்னுக்குமே வந்து முடிச்சு தான் கொடுப்போம். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக சூப்பராக எல்லாமே வந்து உங்களுக்கு கப் வச்சு மேட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைனிங் தெரியும். உங்களுக்கு எத்தனை வச்சுருக்கேன்னு சொல்லி பாருங்கள். ஒரு நெட், சரியா? இந்த நெட்டில் வந்து இந்த லேஸ் எல்லாமே வெட்டி ஒட்டினாங்க. இது உண்டு. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நெட் உள்ளுக்க வந்து 2 நெட். மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலண்டினா, மற்ற வந்து இது வந்து குடத்துணி மாதிரி இது ஒரு துணி, மற்ற வந்து உள்ளுக்கு ஒரு சலஞ்சர். ஓகே, இவ்வளோ லைனிங்குமே வந்து மொத்தமாக வச்சுருக்குறேன். அப்போ தான் அந்த சட்டை இந்த லுக் வந்து நல்லா இருக்குமெண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த சட்டையோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. முக்கியமான இன்னொரு விஷயம் காட்டையில், பொம்பளைக்கு வந்து சட்டை வந்துட்டு, கிறிஸ்டியனுக்கு வந்து சட்டை வரும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து வேல் ஒன்று வரும். வேல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா நீட்டு அப்படியே வந்து முன்னுக்கு வரும். அதையும் வந்து காட்டுறேன். ஓகே, வாங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து வேல். பாருங்கள், இதையுமே வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் வடிவாக நீட்டாக வந்து பூ இதெல்லாம் வந்து ஒண்டொண்டா வந்து வெட்டி ஒட்டினது தான். இவ்வளோ பூவும் வந்து ஒண்டொண்டா வெட்டி ஒட்டி மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பூவோட டிசைனுக்கே இருக்கணும்னு சொல்லி நெட் எல்லாத்தையுமே வந்து இந்த பூவோட டிசைனுக்கு வெட்டி இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நாங்கள் வந்து பேர்ல் ஒர்க் கொடுத்துருக்குறோம், நல்லா இருக்குமன்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு டம்மிக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குமெண்டு. ஓகே, பார்த்திங்கன்னு சொன்னால் வேல் வந்து இப்படித்தான் வந்து முன்னுக்கு வந்து இப்படி வரும். பாருங்கள், இப்படி மணமகளுக்கு வந்து இப்படி முன்னுக்கு வந்து இதை வந்து தாலியை கட்டிட்டு அப்படியே பின்னுக்கு போட்டு விடணும். அது வந்து மேக்கப் காரி செட் பண்ணுவாங்க. இதில் வந்து நல்லா சுருக்கி குத்தி அதே மாதிரி பின்னுக்கும் சுருக்கி குத்தி வந்து அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. முன்னுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேல் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு அவங்களோட இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன பூவாக வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெருசாக செஞ்சுருக்கோம். பேர்லை பார்த்தீங்களா, பேர்ல் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து முன்னுக்கு.
ஓகே. ஆனால் வந்து இது சரி நான் எல்லாம் செய்து போட்டு சொல்கிறேன். இது வந்து முன்னுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு காட்டுங்க சீசன். பார்த்தீங்களா? இது வந்து பின்னுக்கு வேல் வந்து இப்படியே வரும். ஓகே. அவங்க வந்து நடந்து போவாங்க. இந்த வேல் வந்து அப்படியே நீட்டுக்கு பின்னுக்கு போய் கொண்டிருக்கு. எப்படி இருக்குது அந்த பின்னுக்கு காட்டுங்க. எங்களோட வேல் அந்த முத்து பேள் வச்சது அந்த டிசைன் எல்லாத்தையும் காட்டணும் சேசன் வடிவா. பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்து வேலை வந்து ஒர்க் வந்து முடிச்சிருக்கிறோம். ஓகே சரியா? ஓகே. உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ராக் வந்து தைக்கிற வந்து எனக்கு புதுசு இல்லை. ஃப்ராக் வந்து வளமையாக நாங்கள் தைக்கிறது தான். வெட்டிங் ஃப்ராக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தைச்சிருக்கேன். உண்மையாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவங்களுக்கு ஒருக்கா வீடியோ அனுப்பிட்டு அவங்களோட ஒரு கமெண்ட்டுக்கு வந்து கேட்போம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து வேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தைச்சிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக அவ்வளோ ஒரு அழகாக நல்ல நீட்டாக ஒர்க் வந்து முடிச்சிருக்கிறோம். ஓகே. இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். உங்களுக்குமே வந்து இப்படி ஆர்டர்கள் எதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர்களை வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி, அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ வந்து ஒரு உடுப்பை பார்க்க வந்து இப்போ இந்த உடுப்புன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து இதில் வந்து ஒரு ஓகே இது ஓகேயா இருக்குது, ஆனால் இதையும் விட எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாடல் அப்படி செஞ்சுதாங்க, இந்த கருத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உடுப்பை வந்து தச்சு உங்களோட வீட்டுக்கே வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம். அதே மாதிரி உங்களுக்குமே வந்து என்ன உடுப்பு தேவைன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து கீழே தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட உடுப்புகளை வந்து உங்களோட ஸ்பெஷல் டேக்கான உடுப்புகளை வந்து எங்கள்கிட்ட வந்து தச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி. பாய்.